ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரக்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக தான் டிஎன்ஏயு கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் அட்மிஷன்கள் வேணும் அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நம்மளோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. முக்கியமாக நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஒரு முக்கியமான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு. சரியா, அதாவது சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ரேங்க் வந்து அப்டேட் ஆகிருக்கு. சில பேர்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட கம்யூனிட்டியை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி அப்டேட்ஸ் வந்து வந்திருக்கு. அதனால் ஃபைனலாக நமக்குரிய ரேங்க் லிஸ்ட் வந்தனால நமக்கு சீக்கிரமாகவே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சீட் அலாட்மெண்ட் வரப்போகுது. ஓகே, என்னென்ன அப்டேட் வந்திருக்குன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அதாவது ரிஜெக்டட் டியூ டு சப்ஜெக்ட் எலிஜிபிலிட்டி. யாரோ ஒரு பையனுக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா, அதாவது சப்ஜெக்ட் எலிஜிபிலிட்டி இல்லாதனால அவரோட ஃபார்ம் வந்து என்னாச்சு பார்த்தா ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஜென்ரல் அகாடமிக் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 12862 அவரோட ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சேஞ்சஸ், அதாவது சில பேர்த்துக்குலாம் கரெக்ஷன் வந்து சொல்லியிருந்தாங்க, எங்களோட கம்யூனிட்டி வந்து மாறி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி என்னன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டான கம்யூனிட்டி வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறது என்னாச்சு பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீவேல்யூவேஷன், சரியா, ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்ணிவிட்டு மார்க்கை வந்து சப்மிட் பண்ணியிருந்தாங்கல்ல, அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது ரேங்க் ஜென்ரல் ரேங்க்கில் ஏற்கனவே வந்து பார்த்திங்க அப்படின்னா 227 ஒரு ரேங்க் ஆல்ரெடி இருக்கும். அதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரியா, அதனால் இப்போ ரேங்க்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அதாவது ரீவேல்யூஷனுக்கு அப்புறம் நிறைய பேர்த்துக்கு மார்க் வந்து அப்டேட் ஆகிருக்கனால ரேங்க்கும் கொஞ்சம் மாறும் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு இருக்கிற ரேங்க் அப்படியே தான் இருக்கும். இவங்களோட ரேங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இடையில அப்படியே என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஜாயின் ஆகும். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ 222வது ரேங்க்கில் ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா 222 ஏ அப்படின்னு சொல்லி இன்னொருத்தவங்க என்னென்னு ஜாயின் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி தான் நினச்சி பார்த்திங்கன்னா அப்டேட்டட் ரேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, யார் யார் ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணிங்க, யார் யார் அந்த ரீவேல்யூஷன் அதாவது அந்த பிடிஎஃப் ஃபைலை உங்களுக்கு மெயில் பண்ண சொல்லியிருப்பாங்க. மெயில் பண்ண எல்லாத்துக்கும் வந்துருச்சான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டூடெண்ட்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கோட்டாவை வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சரியா, கோட்டா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த அப்டேட் எல்லாமே இப்போ ரீசெண்டாக என்னாச்சு பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. சரியா, இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துங்க. ஏன்னா நமக்கு அப்டேட்டட் ரேங்க் லிஸ்ட் வந்தனால மேபி நமக்கு வந்து இன்னையிலேருந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கலாம். மேபி நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அதாவது அலாட்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.